அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். உழைப்பதற்கு வெளிநாடுகளுக்கு சென்ற பகுதி தான் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம். ஒரு காலத்தில் மீசை முளைப்பதற்கு முன்பாகவே எல்லோரும் பாஸ்போர்ட்டை எடுத்து விடுவார்கள் என்று நக்கலாக சொல்வதுண்டு. 10வது படித்திருக்க மாட்டார்கள், 5வதை கூட கடந்திருக்க மாட்டார்கள். அந்த அரும்பு மீசை முளைக்க தொடங்கின உடனே உடனடியாக ஒரு நிர்பந்தத்திலே எதையோ யாரையோ பிடித்து செலவழித்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிடுவார்கள். இப்போ அந்த காலத்தில் கூட யாரும் என்ன வளம் இல்லை நம் நாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற அந்த வரிகளுக்கு ஒப்ப உள்நாட்டிலே துடிப்புடன் தொழில் ஆரம்பித்து அதில் பல தலைமுறையாக வெற்றி கண்டிருப்பவர்கள் தான் பள்ளப்பட்டிக்காரர்கள். இதை கண்டுகொண்டிருக்கக்கூடிய ஏன் உங்கள் ஊரிலும் கூட நீங்கள் நன்கு அலசி பார்த்தால் ஒரு செருப்பு கடையோ அல்லது ஒரு பெரிய பார்மசியோ, மெடிக்கல் ஷாப்போ, ஜவுளி கடையோ, ரெடிமேடோ அவர்கள் வைத்திருப்பார்கள். இவர்கள் இந்த மாதிரி தொழில் ஆரம்பித்த உடனே தான் இன்றைக்கு எல்லோரும் பட்டதாரி ஆகியிருக்கிறார்கள். அது வேறு விஷயம். ஒரு காலத்தில் ஓரளவுக்கு படித்துவிட்டு தந்தையினுடைய அந்த வியாபாரத்தை கவனிப்பதற்கு பிள்ளைகள் வந்து விடுவார்கள். வெளியே நாட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, உள்நாட்டிலே நாம் உழைக்கலாம், உள்நாட்டில் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற சிந்தனையை செயல்படுத்தி காண்பித்தவர்கள் பள்ளப்பட்டிக்காரர்கள். இந்த மகாராஜா ஜவுளி கடைகள்லாம் பல மாவட்டங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சீமாட்டி போன்ற ஜவுளி கடைகளும், டிசைன்ஸ், இப்படி வாப்சன்ஸ், இப்படி எல்லாம் பெயர்களை ஒரு தனி முத்திரையாக அந்த ஊருக்காரர்கள் தங்களுக்கென்ன ஒரு பாணியிலே அந்த பெயரை வைத்திருப்பார்கள். இது உழைப்புக்கு ஒரு முன்னோடியாக அந்த ஊர் மக்கள் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமா, ஆன்மீகத்திற்கும் அந்த ஊர் முன்னோடிதான். பல அரபிக் கல்லூரிகள் பல ஆண்டுகளாக அங்கு சிறப்பாக இயங்கி வருகிறது என்பதும் அந்த ஊரினுடைய தனிச்சிறப்புகளிலே ஒன்று. அது மட்டுமல்ல, அவங்களுடைய வித்தியாசமான உடை நடை பாவனை, அதையும் நாம் பேசுவோம். பாஸ்வேர்டு அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தையை பற்றியும் பேசுவோம். தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.